ஓகே, அடுத்த டாபிக் பாலிடிக்ஸ், அரசியல். நான் எனக்கு ஆளுங்கட்சி தப்பு போனாலும் இவன் பேசுவான், எதிர்கட்சி தப்பு போனாலும் பேசுவான். அது சென்ட்ரல்லையும் சரி, ஸ்டேட்லேயும் சரி. ஓகே, அரசியல் இல்லாமல் லைஃபே கிடையாது. ஓகேங்களா, நம்ம என்ன சட்டை போடுறோம், என்ன பேண்ட் போடுறது அரசியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அரசியல் மஞ்சளுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குங்கிறீங்களா? இவிஎம் இப்போ வீடியோ அது how was the reaction? ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சம் கேசஸில் உங்களுக்கே தெரியலனா அது எதுவும் பண்ண முடியாது. 4 பேர் போட்டு அடிப்பாங்க, அதுக்கப்புறம் கற்றுக்க வேண்டியதான். பி ப்ராக்ரெசிவ். ஏன்னா அதான் எவல்யூஷன். நீங்கள் நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம பெட்டர் ஆகணுங்கிறது மேட்டர். பாலிடிக்ஸ். ஓகே, அடுத்த டாபிக் பாலிடிக்ஸ், அரசியல். ஆமாம், அரசியல். நீங்கள் தான் சொல்லணும் அரசியல். ஸோ ஒரு கிரியேட்டர் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒருத்தங்க வீடியோ மேக் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் அரசியலை பார்ப்போம். ஏன்னா அந்த டோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் பாலிடிக்ஸ் பார்க்குறப்போ என்னைய நிறைய பேர் பார்க்குறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, நான் நியூட்ரலாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பார்ப்பாங்க. நான் அதை நியூட்ரல்னு நான் அதை சொல்ல மாட்டேன். நான் என்ன எப்படி அதை பார்க்குறேன்னா, யார் தப்பு பண்ணாலும் இவன் பேசுவான். அந்த நியூட்ராலிட்டின்னு மக்களுக்கு வேறு வார்த்தை அங்கே இல்லாமல் அதை சொல்கிறாங்க. பட் மேட்டர் என்னன்னா, இவன் கொஞ்சம் நியாயமாக இருப்பாங்கிறது தான் அங்கே இருக்கிற ட்ரஸ்ட் ஃபேக்டர். எனக்கு ஆளுங்கட்சி தப்பு பண்ணாலும் இவன் பேசுவான், எதிர்கட்சி தப்பு பண்ணாலும் பேசுவான். அது சென்ட்ரல்லையும் சரி, ஸ்டேட்லேயும் சரி. இங்கே இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கட்சிக்கு மோஸ்ட்டாக ஃபேவரபுளாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பண்ணுற தப்பெல்லாம் காமிப்பாங்க, இவங்க பண்ணுற தப்பெல்லாம் கடந்து போயிடுவாங்க, அது லைட்டாக இப்படி தட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அது மதன் கௌரி பண்ண மாட்டான். அவன் யார் தப்பு பண்ணாலும் பேசுவான்னு. அதுக்கு நியூட்ரல் ஸ்டாண்டு கிடையாது. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐ ஆல்வேஸ் டேக் த ஸ்டாண்ட் ஆஃப் பீப்புள். நான் மக்களுள்ள ஒருத்தன், என் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, அதை நான் பேசுகிறேன். ஏன்னா கிரவுண்ட் லெவலில் எந்த கட்சிக்காரங்க வீட்லையுமே எல்லா பிரச்சனையுமே பேசப்படும், எல்லா மக்கள் வீட்லையும் எல்லா பிரச்சனையும் பேசப்படும், irrespective ஆஃப் விச் பார்ட்டி தே ஆர் இன். ஸோ நான் அந்த மாதிரி இது இன்ஃபர்மேஷன் ஜோனில் நான் இதை சொல்கிறேன். இப்படி இருக்கிறப்போ அஃப்கோர்ஸ் எல்லாருமே நம்மளை கரெக்ட், அதான் யார் தப்பு பண்ணாலும் பேசுறது, எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிக்கிறது. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக நான் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நான் இதை பார்ப்பேன். அது ஃபன்னாகவும் எனக்கு இப்போ முதல்ல எனக்கு கடுப்பாக இருக்கும், டேய் என்ன ஏதாவது ஒரு சைட் சேர்த்து விடுங்களா அப்படின்னு. இப்போ எனக்கு பழகிடுச்சு. ஏன்னா நீங்கள் எந்த கட்சிக்காரங்களோட யூடியூப் சேனல் எடுத்து போய் பார்த்தீங்கன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது மதன் கௌரியை திட்டியும் இருக்கும், மதன் கௌரியை பாராட்டியும் இருக்கும். ரெண்டுமே இங்கேயுமே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு இந்த ஊபி சங்கி ஒரு ஏடிஎம்கே சப்போர்ட்டர், காங்கிரஸ் சப்போர்ட்டர், கம்யூனிஸ்ட், வாட் எவர் இட் இஸ், அது வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் எல்லாருமே நான் ஒரு டைம் பார்த்து ஒரே யூசர் நேம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று சொல்லுவான். சரி, ஓகே, அது வரைக்கும் நம்ம கரெக்டு தான் அப்படி. பட் எனிவே, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இன் டெக்கில் எப்படி இருக்குது பாலிடிக்ஸ்? அரசியல் ஆக்சுவலாக எல்லாரோட லைஃப்லேயுமே இருக்கும். ஓகே, அரசியல் இல்லாமல் லைஃபே கிடையாது. ஓகேங்களா, நம்ம என்ன சட்டை போடுறோம், என்ன பேண்ட் போடுறது அரசியலில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அரசியல் மஞ்சளுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குங்கிறீங்களா? இருக்கு, அது பிலாசபி இருக்கு இது முன்னாடி. ஓகேங்களா, அரசியல் இருக்கான்னு அரசியல் இருக்கு. எப்படி நான் சொல்ல வரேன்னா, ஒரு அரசியல் சார்ந்த ஒரு திட்டம் ஏதோ ஒரு சைன் ஆகுதுன்னா தான். இப்போ காட்டன் இருக்குது, இப்போ இது லைக் இங்கே இந்த பருத்தி காட்டன் இருக்குது, லைக் அந்த பேஸ் பண்ண காட்டன் இங்கே இது மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. கார்னில் காட்டன் பண்ணலாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காட்டன் சைனாவில் ஃபேமஸ். ஓகே, அது இங்கே வரணும்னா அரசியல் ரீதியாக யாராவது ஒருத்தங்க அது ஏதாவது முன்னெடுத்து பண்ணாங்கன்னா அது இங்கே வந்துடும். ஓ, இந்த மஞ்சள் சட்டை எப்படி வந்துச்சுங்கிற கார்னில் பண்ணுற காட்டன் இல்லை, கார்னில் பண்ணுற காட்டன் வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஓகே, இந்த காட்டனை விட. ஆனால் அது நம்ம ஊரில் பண்ண மாட்டாங்க, சைனாவில் அது ஃபேமஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி அரசியல் இருக்கும். அரசியல் முதல்ல நம்ம முதல்ல அது அரசியல் பொலிட்டிக்கலி கரெக்டாக இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுவோம். இப்போ நான் ஒரு ஸ்டார்டராக இருக்கிறப்போ ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டுங்கிறது நியூட்ரல் கிடையாது, பீப்புளோட ஸ்டாண்டுங்கிற சொல்லியிருக்கு. ஸோ டெக்கில் யாராவது உள்ள வராங்கன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அவங்களுக்கு அதுக்கான வரக்கூடிய டெக்கில் என்னன்னா, எனக்கு இதுலாம் இல்லைங்க. டெக்கில் இந்த ஸ்டாண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அந்த ஸ்டாண்ட்லாம் வராது. டெக்னிக்கலி தட் இஸ் ரைட்டாக. இவிஎம் இப்போ வீடியோ அது how was the reaction? ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 சைடு இருக்குங்க. ஒன்று அதான் ஆளுங்கட்சி இருக்கிறவங்க இவிஎம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, எதிர்கட்சியில் இவிஎம்க்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. அது எந்த கட்சி யார் வந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா, என்னாலும் அப்படிதான் இருக்கும். ஸோ நான் என்னோட இது வேலை என்னன்னா, நான் மொத்தமாக எனக்கு கிடைக்கிற டேட்டா எல்லாத்தையுமே அவங்க கேள்வி கேட்கறதுக்கு என்ன நானே கேள்வி கேட்டு செகண்ட் திங்கிங்கில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்புறமா அது கண்டென்ட்டை மாற்றி போகிறேன் என் வேலை.
ஸோ அதை நான் வந்து அதுதான் என்ன பண்ண வேண்டிய முதல் வேலையை பார்க்குறேன். அதை நான் பண்ணி முடிச்சிட்டேன். என்னால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஆதித்ய பிரசாத் என்ன பண்ணார், இதை ஹேக் பண்ண முடியுமா இல்லையா, டெக்னிக்கலி வாட் கேன் பி டன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் பண்ணணும். ரெண்டாவது இன்னொரு ஒரு இது இருக்குது, இன்கேஸ் அதில் நான் அது வந்து மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடக்கூடாதுன்னா, ஓட்டு போகிறது வேஸ்ட்டுன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடக்கூடாது. அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. ஸோ அதையும் நான் என்ஷூர் பண்ணணும். ஸோ அது எல்லாம் சேர்த்து எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு கண்டென்ட்டாக பண்ணுறோம். அதில் என்ன நம்ம வந்து அதில் வந்து ரெண்டுமே சொல்லியிருப்போம். இதை எப்படி ஹவு இட் இஸ் கேன் பி ஹேக்டு அப்படின்றத சொல்லியிருப்போம். இதுக்கு இவங்க எப்படிலாம் வந்து ஹேக் பண்ண முடியாத பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ எண்ட் ஆஃப் த இதில் என்ன சொல்லணும்னா, எனிதிங் கேன் பி ஹேக்டு, ஓகேங்களா, எதுவாக இருந்தாலும் ஹேக் பண்ண முடியும், ஓகேங்களா. பட் இது வந்து ஒரு இப்போ இதில் வைஃபை இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் இவிஎம் அதில் அது வந்து ஆதி காலத்து ஒரு எம்பெடட் சிஸ்டம் யூஸ் பண்ணுற ஒரு மிஷினு அப்படின்னும் போது அதில் எதுவுமே கனெக்டிவிட்டி கிடையாது. ஸோ ஃபிசிக்கலாக அதை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் அதை ஹேக் பண்ண முடியாது. பட் ப்ராக்டிகலி பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் ஆஃப் ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் இவிஎம் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றது ஆக்சுவலி பிக் டாபிக்ல இலான் மஸ்க் கூட இப்போ எனிதிங் தட் இஸ் எலக்ட்ரானிக் கேன் பி ஹேக்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னும் போது ப்ராக்டிக்கலாக என்னென்னா எல்லாத்தையுமே உங்களால் மாற்ற முடிஞ்சதுன்னா, சேஞ்ச் பண்ண முடிஞ்சுன்னா அது ஹேக் பண்ண முடியும். பட் அது சேஞ்ச் பண்ணியிருக்கா இல்லையன்றது தான் மேட்ரு. ஓகேங்களா. பட் சேஞ்ச் ஆனால் என்ன இவ்வளோ மாஸ் இதுவில் ஒன்னா போய் சேஞ்ச் பண்ணுறது தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கிடையாது. நான் ஒரு ஸ்டாண்டு வச்சிருப்பேன். என்ன ஸ்டாண்டுன்னா, இந்த விவிபேட் ஸ்லிப் வந்து 100% கவுண்ட் பண்ணுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ 1% கவுண்ட் பண்ணாங்க. நான் 5 அசம்பிளியில் 1 அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது இப்போ, ஓகே. 5% 1% சம்திங் வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எல்லாத்தையும் 100% கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா வந்து எனக்கு அது ஒன்று இருக்குது, அது வந்து ஒன் பாயிண்ட், அது வந்து ரைட்டான பாயிண்ட் அது. ஆனால் ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லையன்றது அது ஒரு அடுத்த ஒரு டிபேட்டு. பட் எனக்கு அதில் ஒரு உடன்பாடு இருக்குது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன், அவ்வளோதான். இது வந்து இது நான் ஸ்டாண்டிங் வை பிகாஸ் ஏன்னா இதே தான் வந்து இப்போ யூஎஸில் போர்ட்டரிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு இடம், யூஎஸ் தான், அது யூஎஸோட ஒரு இது யூனியன் இது மாதிரி சவுத் அமெரிக்காவில். ஆமாம். அங்கே வந்து இதே மாதிரி என்னாச்சுன்னா வந்து இவிஎம் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இவிஎம் அது எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த விவிபேட் ஸ்லிப் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அது கவுண்ட் பண்ணதுனால தான். ஸோ அந்த இப்போ கவுண்ட் பண்ணதுனால தான் கண்டுபிடிச்சோம். கவுண்டே பண்ணலன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இப்போ அந்த 5% 1% அமௌண்ட் அந்த பர்சன்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் பண்ணுறது, முன்னாடி அது பண்ணல. அதுவும் நிறைய. ஸோ இது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் மேட்ரு. ஸோ அதில் இஷ்யூ பேஸ்டாக ஸ்டாண்ட் எடுக்கலாங்கிறது. ஆமாம், அது எடுக்கலாம். ஏன்னா இது பொலிட்டிக்கலாக எடுக்கல, எனக்கு டெக்னிக்கல் தட் இஸ் அதான். எனக்கு எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், டெக்னிக்கலாக பார்க்கும்போது அது வந்து என்னென்னா ரைட்டு ராங் 0s and 1s தான் டெக்னிக்கல்னும் போது. நான் அது ரைட்டு ராங்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுது, ஒர்க் ஆகாது அந்த மாதிரி சொல்ல முடியும். ஹிஸ்டாரிக்கல் மித்தாலஜிக்கல் போகும்போது தான் நம்ம இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்ல முடியும். பட் இது வந்து ஆன் பேப்பர் எடுத்துருந்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ணால் இது இவ்வளோ தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. வாட்ஸ் யுவர் டேக் இன் ஃபிசிக்ஸ்? இல்லை, அதை நான் சொல்கிறேன். ஃபிசிக்கில் கட்சி அரசியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜென்ரல் நான் என்ன இது பண்ணுறேன்னா, ஒப்பீனியன் சொல்கிறதே ஒரு ஃபார்ம் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் ஒரு ஃபன்னாக ஒன்று கேட்குறேன். இப்போ ஒரு பர்டிகுலர் டயட் வந்து நீங்கள் சாப்பிட்டாதான் அது ஹெல்த்தியாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ப்ராபபிளி அந்த டயட் வந்து அந்த ஊருக்குள்ளே வர்றதுக்கு வந்து அந்த ரூலிங் பார்ட்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு பொலிட்டிக்ஸ் ஆகிடுது இல்லை? ஆமாம், கரெக்டு. ஆர் அப்போசிஷன் பார்ட்டி பிரச்சனை பண்ணிருக்காங்க, விச் எவர் இட் இஸ். கரெக்டு. ஸோ அகெயின் நான் வந்து ஒப்பீனியன் சொல்கிறதே ஒரு ஃபார்ம் ஆஃப் பாலிட்டிக்ஸாக பார்க்கும்போது, இப்போ அந்த சொல்கிற ஒப்பீனியன் எல்லா கிரியேட்டர்ஸும் சரி பொலிட்டிக்கலி ப்ரொக்ரெசிவாக இருக்கா அப்படின்றத மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரிக்ரெசிவாக இல்லாத வரைக்கும் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். சம் கேசஸில் உங்களுக்கே தெரியலனா அது எதுவும் பண்ண முடியாது, 4 பேர் போட்டு அடிப்பாங்க, அதுக்கப்புறம் கற்றுக்க வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து பேசிக் திங் என்னை பொறுத்த வரைக்கும் வித் ரிகார்ட்ஸ் டு பொலிட்டிக்கல் ரைட்னஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன். மற்றபடி கட்சி அரசியலுக்கும் இதுக்கும் அட்லீஸ்ட் ஏன் நீச்சுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. அது அந்த பாயிண்ட், அதாவது அது என்னென்னா அந்த பாயிண்ட் வந்து பிற்போக்குவாதமாக இல்லாத வரைக்கும் ஆக்சுவலாக அது பியூட்டிஃபுல்லி செட்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒருத்தங்க யூடியூப்குள்ளே ஒரு எனி பிளாட்ஃபார்ம்குள்ளே வர்றப்போ அட்லீஸ்ட் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் இதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரும் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தான் நம்ம அந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. இந்த ஈகோ சிஸ்டம் சிம்பிளி அது எனக்கு பெட்டர் than what the existing system is. Correct. Be progressive matter அவ்வளோதான். அந்த இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்குறது. which comprises ஆக்சுவலாக நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் எலெக்ஷனாக இருக்கட்டும், எல்ஜிபிடியாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்குள்ளே வந்துடுது. பி ப்ராக்ரெசிவ். ஏன்னா அதான் எவல்யூஷன். நீங்கள் நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, நம்ம பெட்டர் ஆகணுங்கிறது தான் மேட்ரு. நம்ம சொல்கிற கருத்து ப்ரோக்ரெசிவாக இருந்தாலும் தட் இஸ் எனஃப். அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் பிரச்சனை.